ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் கிரில் வித் மின்ட் சட்னி. இனி ஹோட்டலுக்கே போக வேணாம், வீட்லேயே நீங்கள் செய்யலாம். சிக்கன் லெக் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்ன பார்த்துடலாம். தயிர் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தயிர், கரம் மசாலா, மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, கடலை மாவு, கொஞ்சம் எண்ணெய். மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சால் தான் அளவு கரெக்டாக இருக்கும். சிக்கன் மேலே அப்படியே போட்டு தடவினா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இது போல் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தடவலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த மேரினேட் பண்ணும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கும். மேரினேட் பண்ணதை 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்குங்க. சிக்கன் லெக் பீஸை எடுத்து ஓவனில் வைக்கிறதுக்கு நம்ம பிளேட்டில் ஃபாயில் பேப்பர் வச்சு எல்லா லெக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மீதிக்கிற மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சைட்லலாம் போட்டு வச்சுக்க போகிறேங்க. ஓவனில் 450 டெம்பரேச்சர் ஹீட் பண்ணால் போதும். இந்த கேப்பில் நம்ம மின்ட் சட்னியை ரெடி பண்ணி வச்சிடலாங்க. புதினா இலை கொஞ்சம், தயிர், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு இந்த சட்னியை நம்ம தாளிக்கலாம் தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சிக்கன் கிரில்லுக்கு ஏற்ற இந்த சைட் டிஷ்ஷுங்க இந்த மின்ட் சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓவனில் வச்சுருந்த சிக்கன் கிரில் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் வெரி யம்மி.